அங்கிள், நீங்க என்ன சிலிண்டர் கொடுத்து வச்சிருக்கீங்க? இதுல கேஸ் கம்மியா இருக்கு. கேஸ் காலினா 5 கிலோ தானே அங்கிள் நிரப்பி கொண்டு போனேன். 2 நாள்ல எப்படி அங்கிள் தீந்து போகும்? இங்க பாருங்க மேடம், இதுக்கெல்லாம் என்ன குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் சிலிண்டரை உங்க முன்னாடி தானே வெயிட் போட்டு காமிச்சேன். நீங்க சிலிண்டரை பயன்படுத்திட்டு நீங்க என்ன சொல்றீங்களா? என்னது, நான் கம்ப்ளைண்ட் பண்றேனா? சரி இருங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்ப உங்களுக்கு புரியும். முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. ஏய் தம்பி, சொல்லுங்கண்ணா. இந்த சிலிண்டர் எடுத்துக்கோ. இதுல 2 கிலோ எடுத்துட்டு தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிரு. இதுல லீக்கேஜ் இருந்தது, முடிட்டேன் அப்படின்னு சொல்லிடு. என்ன? ஏய் என்னாச்சு? ஏன் என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? முதலாளி, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து இல்லைங்களா? யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகுறது? நீ உன் வேலையை மட்டும் பாரு, யாரும் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. தூக்கு இத. இதெல்லாம் ரொம்பவே தப்பு. இங்க வேலையே இதுதான். இதுல எந்த தப்பும் இல்ல. இதை தூக்கு. முதலாளி, சீல் கீழே விழுந்துருச்சுன்னா வெடிச்சிடும் இல்லைங்களா? நாம அதை திரும்ப கொடுத்துடலாம்ல. அதை திரும்பி கொடுக்கணும்னா நேரம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனா காலையிலே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் சொல்றத ஒழுங்கா பண்ணு. உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. இதை தூக்கு. சரி. இங்க பாருப்பா, ஹோட்டல் செக் பண்ணு. உன் ஓனருங்க. என்னாச்சு சார்? எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சிலிண்டர்ல தண்ணி நிரப்புறீங்கன்னு. இல்ல சார், நாங்க அப்படி எதுவும் பண்றது இல்ல. சரி, உன் முதலாளியை கூப்பிடு. முதலாளி இங்க இல்ல. சரி, சீனியர் இருப்பார்ல, அவரை கூப்பிடு போ. அண்ணா, ரெய்டு வந்திருக்காங்க. என்ன? யாரோ ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாமா. ஐயோ, சிலிண்டர்ல தண்ணி நிரப்புறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம 2 பேருக்குமே வேலை போயிடும். இல்ல. சரி, நீ ஒண்ணு பண்ணு, அந்த சிலிண்டர்லாம் மறைச்சு வச்சிரு. நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஓ, முதலாளி, முதலாளி, முதலாளி. எல்லா சிலிண்டரையும் மறைச்சு வச்சுட்டேன். ஒரே ஒரு எம்சில் பாக்கி இருக்கு. இங்க இடமே இல்ல. ஏடா, பெரிய பிரச்சனையா இருக்கு. சரி, நீ ஒண்ணு பண்ணு. அந்த சிலிண்டரை எடுத்துட்டு போய் என் சைக்கிள்ல வை. புரியுதா? நான் அவங்களை திசை திருப்புறேன். நீ உன் வேலையை பாரு. சரி சார், ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, இங்க இந்த மாதிரிலாம் நடக்காது சார். யாரோ ஒருத்தங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். திரும்பவும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்க திரும்பவும் வருவோம். சரி சார். சரிங்க சார், வா போலாம். பார்த்துக்கோ. அட, வந்துட்டீங்களா? சரி, ரொட்டி செய்யலான்னு இருந்தேன். சரி உட்காருங்க, இப்பவே செஞ்சிடுறேன். முதலாளி, ஹலோ. சிலிண்டரோட எம்சில் கீழே விழுந்திருக்கு முதலாளி. என்னங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நான் ரொட்டி செஞ்சிட்டு இருக்கேன். சரியா? அட இரு, நான் வரேன். நீ சொல்லுப்பா. முதலாளி, நீங்க உங்க சிலிண்டர் கொஞ்சம் சேஃபா வைங்க. அட என்ன சொல்ற, சத்தமா சொல்லு. முதலாளி, சிலிண்டரை சேஃபா வைங்க. சிலிண்டரோட எம்சில் கீழே விழுந்துருச்சு முதலாளி. நீங்க சிலிண்டர் கொஞ்சம் சேஃபான இடத்துல வைங்க. என்ன?
ஆசை அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு போதை மாதிரி. நாம அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனா அது நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும். அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாசிட்டிவா இருங்க. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்தா நீங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட பேரு நிசோ பாசிட்டிவ். இது ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் குரூப். உங்களோட பிரச்சனையை நீங்க இங்க அனானிமஸா சொல்லலாம். இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் பிரச்சனையை சரியான முறையில தீர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லிங்க் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ. பாய்.